என் பேர் கரசாமி. எங்கள் ஊரில் எல்லோரும் என்னைய கரன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு புரியல. என் பேர் கோபால். எங்கள் ஊரில் எல்லாரும் என்னை கோபால்னு கூப்பிடுவாங்க. அப்படின்னா இது எதுக்காக இப்போ சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுஷாரோடைய கரசாமி அப்படிங்கிற ஒரு டீசர் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக வெளிவந்துச்சு. இதோடைய வியூஸ் அப்படிங்கிறது 18 மில்லியன், இதோடைய லைக்ஸ் அப்படிங்கிறது 85K தான். அண்ட் இதோடைய கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் 1.8K. ஸோ பராசக்தி படத்துடைய ட்ரைலர் பாட் வியூஸ் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ நம்மளுடைய கரசாமியோடைய டீசரும் பாட் வியூஸ் தான். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலான வீடியோ அடுத்து இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பராசக்தி படம் இந்த படத்தோடைய ப்ரொடியூசருக்கு ப்ராஃபிட்டாக லாஸா அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வி அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் எல்லார் பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த படத்தோடைய பட்ஜெட் எவ்வளோ அப்படி மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். இந்த படத்தோடைய பட்ஜெட் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் இதோடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படிங்கிறது 45 கோடி. அண்ட் இந்த ஒரு படத்தில் நம்ம எஸ்கேனோடைய சேலரி அப்படிங்கிறது 30 கோடி. பேலன்ஸ் வந்து ப்ராஃபிட் ஷேரிங்கில் நம்ம எஸ்கேனா வாங்கிப்பார். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இப்போ டேரக்டர் ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா, மியூசிக் டைரக்டர் இவங்களுடைய சேலரி எல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 48 கோடி வருது. டோட்டலாக இந்த படத்தோடைய பட்ஜெட் அப்படிங்கிறது 123 கோடி. அண்ட் இந்த ஒரு படத்தோடைய நான் தியேட்டரிக்கல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோடைய டிஜிட்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய G5 தான் வாங்கியிருக்காங்க 52 கோடிக்கு. அண்ட் இந்த படத்தோடைய சேட்டலைட் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கலைஞர் டிவி வாங்கியிருக்காங்கிற மாதிரி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோடைய ரைட்ஸ் அப்படிங்கிறது 32 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அண்ட் இதோடைய ஆடியோ ரைட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய சரிகமா இதோடைய ஆடியோ ரைட்ஸ் அப்படிங்கிறது 18 கோடிக்கு வாங்கியிருக்காங்க அப்படி மாதிரி சொல்லி நம்மளுக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக இந்த ஒரு படம் நான் தியேட்டரிக்கல் பிஸ்னஸ் மட்டுமே 102 கோடி வரைக்கும் பண்ணியிருக்கு. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டோட்டலாக 103 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த ஒரு படத்தோடைய ப்ரொடியூசர் ஓன் ரிலீஸ் தான் பண்ணியிருக்காரு. அப்படின்னால இப்போ இந்த படத்தோடைய ப்ரொடியூசருக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு 45லேருந்து 50 கோடி வரைக்கும் கிடைக்கும். தியேட்டரிக்கல்லேருந்து ஒன்றா அதோடைய கலெக்ஷன். ஸோ இப்போ நம்ம 50 கோடின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த படத்தோடைய ப்ரொடியூசருக்கு 29 கோடி ப்ராஃபிட். அண்ட் இந்த ஒரு படம் இன்னும் தெலுங்குல ரிலீஸ் ஆகவே இல்லை. அண்ட் நம்மளுக்கு ஹிந்தி ரைட்ஸ் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இந்த ஒரு படம் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ரொடியூசருக்கு ப்ராஃபிட் தான். அப்படின்னால இதில் யாருக்கும் லாஸ் கிடையாது. ஸோ நிறைய பேர் தியேட்டர் ஓனர் லாஸ்ட்லாம் சொன்னாங்க. இந்த ஒரு படம் ஓன் ரிலீஸ் தான் அப்படின்னால இப்போ தியேட்டர்ஸ் ஓனர்ஸ்க்கு கமிஷன் தான் போகுமே தவிர இதில் லாஸ்ட்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ பராசக்தி படம் அப்படிங்கிறது ப்ரொடியூசருக்கும் ப்ராஃபிட் தான். இந்த படத்தை பார்த்த மக்கள் எல்லாருமே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை தான். ஸோ இந்த ஒரு படம் அப்படிங்கிறது பிளாக் பஸ்டருங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மதுராமிகளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.